மீ டிஆர்பி எக்ஸாமுக்கு ஆங்கில பாடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட 6th புக்கை நம்ம போன கிளாஸில் முடிச்சிட்டோம். 7th அதோட கண்டினியூஸாக 7th புக்கில் இருக்க ஃபஸ்ட் யூனிட், அதாவது ஈட்கா ப்ரோஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈட்கா அப்படின்ற ப்ரோஸையும், போயம் வந்து த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா அப்படின்ற ஒரு போயமையும், சப்ளிமெண்ட்ரியாக ஆன் மண்டே மார்னிங், அதாவது மண்டே காலையில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றியும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோஸை நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈட்கா, அதாவது தமிழ் என்ன சொல்லுவோம்னா ஈகை திருநாள், இந்த முஸ்லீம்களுக்கான பண்டிகை, அந்த டைமில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு வந்து ஒரு ப்ரோஸாக கொடுத்துருப்பாங்க. ஹவு வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் இட், அதாவது அந்த ஈகை திருநாளோட காலை வந்து எவ்வளோ வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் எவ்வளோ வந்து ஒரு அழகாகவும் இருக்குது. த ட்ரீஸ் லுக்டு கிரீனர் அண்ட் த ஃபீல்டு மோர் ஃபெஸ்டிவ், அதாவது அந்த அங்கே இருக்க மரங்கள்லாம் எவ்வளோ பச்சை பசேல் என்றும் அந்த ஃபீல்டு அந்த இருக்கிற இடம் எப்படி ரொம்ப திருவிழா கோலமாக இருக்குது. The sky had a lovely pink glow, அதாவது அந்த டைம்ல அந்த வானம் எப்படி இருக்கான், லவ்லி பிங்கா க்ளோ ஆகுது. The sun seemed brighter and more dazzling than before, அதாவது அந்த சூரியன், அந்த காலையில் வர சூரியன் எப்படி இருக்கான், இதுக்கு முன்னாடி நாளை விட ரொம்ப பிரைட்டாகவும், டார்ஜிலிங் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணை கவரும் விதமாகவும் இருக்குது. பிஃபோர் டு விஷ் த வேர்ல்ட் ஏ வெரி ஹாப்பி எட், அதாவது அந்த ஈகை திருநாளுக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நாள் அந்த சன் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அப்புறம் வந்து கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது. The village was filled with excitement, அந்த கிராமமே எப்படி இருக்கான், ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. Everyone was up early to go to the Idga, அதாவது எல்லாரும் வந்து சீக்கிரமா இயர்லி அப், அதாவது ரொம்ப சீக்கிரமா எழுதிட்டாங்க. எதுக்காக, அந்த ஈட்கா விஷயம் சொல்றதுக்காக. The boys were more excited than the others, அதாவது அந்த பசங்க தான் என்ன இருக்காங்களா, மற்றவங்க இருக்கிறத விட இவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. They had been talking about it all the time, அதாவது இந்த நாளை பத்தி தான் வந்து ரொம்ப நாளா அவங்க வந்து அதையே பத்தி பேசிட்டு இருந்தாங்க. Finally the day had come, கடைசியா அந்த நாள் ஆச்சு, அந்த நாளும் அவங்களுக்கு வந்துச்சு. And now they were impatient, அதாவது impatient அவங்களால வந்து பொறுமையை காக்கவே முடியல. They were talking the treasure out of their pockets, counting and recounting it before putting it back, அதாவது அவங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் என்ன பண்றாங்க, கவுண்ட் பண்ணி திருப்பி அந்த பையிலே போடுறாங்க, கவுண்ட் பண்ணி திருப்பி பையிலே போடுறாங்க. மேமூத் அப்படின்றவன் வந்து கவுண்டட் 1 2 10 12, he had 12 coins, அதாவது மேமூத்ன்றவன் 1 2 3 எண்ணி அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கான், 12 காயின்ஸ் இருக்கு. மோஷின் had 1 2 3 8 9 15, அதாவது அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கான், மொத்தம் 15 காயின்ஸ். வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ், அதாவது அவங்க கிட்ட இந்த பணத்தை வச்சு என்ன பண்றாங்க, அவங்க வந்து கவுண்ட்லெஸ் எண்ணற்ற பொருட்களை வாங்கிட்டு, எதுக்கு என்னென்ன சொல்றாங்க, டாய்ஸ் ஸ்வீட்ஸ் பேப்பர் பைப்ஸ் ரப்பர் பால்ஸ் அண்டு மச் மோர், அதாவது இந்த பொருட்கள்லாம் வந்து அந்த காசை வச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. The happiest of the boys was Hamid, அதாவது இருக்கிறதுலே அதுலயும் ரொம்ப சந்தோஷமா அந்த பையன் யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்றாங்க, ஹமீத். He was only 4, என்னது அவனுக்கு வெறும் 4 வயசு தான் ஆகுது. தின் அண்ட் போர்லி ட்ரெஸ், அதாவது ரொம்ப மெலிஞ்சும், தின்னா ரொம்ப ஒல்லியாகவும் ரொம்ப போராகவும், ரொம்ப வந்து வறுமையில் இருக்க பையனா இருப்பான் போல, ரொம்ப போராகவும் ட்ரெஸ் பண்ணியிருக்கான். லாஸ்ட் இயர் his father had died of cholera, போன வருஷம் தான் என்ன ஆச்சு, அவங்க அப்பாவுக்கு காலரான்ற நோயினால அவங்க அப்பா வந்து இறந்து போறாரு. தென் his mother also died, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. From then Hamid lived with his only granny Amina, அதாவது என்ன சொல்றான், அதுக்கு அந்த நாள்ல இருந்து என்ன பண்றான், அவன் வந்து யார் கூட வசிக்கிறான், அவங்களோட கிராணி, அதாவது அவங்களோட பாட்டி அமினா கூட வசிக்கிறான். அண்ட் வாஸ் a happiest life, அதாவது ஓரளவுக்கு சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு இருக்கான். She told him that his father had gone to இயர் மணி, அதாவது அவங்க பாட்டி என்ன சொல்றாங்க அந்த பையன்கிட்ட, உங்க அப்பா வந்து எங்க போயிருக்காரு, பணம் சம்பாதிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தட் மதர் இஸ் ஹேட் கான் டு அல்லாஹ், அதாவது என்ன பண்றாங்க, அவங்க அம்மா வந்து அல்லாஹ் கிட்ட போயிட்டு கெட் லவ்லி கிஃப்ட்ஸ், அதாவது உனக்காக வந்து லவ்லி கிஃப்ட்ஸை வாங்கிட்டு வர போயிருக்காங்க. திஸ் மேட் ஹமீத் வெரி ஹாப்பி, இந்த 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 விஷயம் அவங்க சொன்னபோது அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த பையனுக்கு ஹமீத்ன்ற பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹமீத் ஹேட் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட், அதாவது அவன் காலில் வந்து ஷூ கூட அணியல. த கேப் ஆன் ஹிஸ் ஹெட் வாஸ் சாயில்ட் அண்ட் டேட்டர்ட்னு என்னன்னா கிழிஞ்சு போயிருக்குது, டேட்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட தொப்பி கூட எப்படி இருக்கா, ரொம்ப சாயில்ட், அதாவது ரொம்ப மண்ணும் கிண்ணுமா ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கான். he knew that his father would come back with sacks full of silver, அதாவது அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, திரும்பி வரும்போது sacks full of silver, அதாவது ஒரு சாக்கு மூட்டை ஃபுல்லா வந்து வெள்ளியை எடுத்துட்டு வருவாரு. அண்ட் his mother with gifts from Allah, அதாவது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து நிறைய பரிசு பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க.
then he would have more than Mahmud, Mohsin, Noori and Sami. அதாவது என்ன சொல்றாங்க, அப்புறம் அவங்க கிட்ட என்ன இருக்கும், அந்த அவங்க வச்சிருந்த காசை விட அதிகமா இருக்கும். யாராவது மேமுதும் மோசினும் நூரியும் சாமி இவங்களை விட அதிகமான காசு நான் தான் வச்சிருப்பேன் அப்படின்னு யார் சொல்றது, ஹமீத் சொல்றான். ஹமீத்ஸ் கிரானி அமீனா வாஸ் சேட், அதாவது ஹமீதோட பாட்டி வந்து இந்த விஷயத்தை அவன் சொல்லும்போது ரொம்ப சோகமா இருக்காங்க. இட் வாஸ் இட் அண்ட் ஷி டிட் நாட் ஹாவ் ஈவன் ஏ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டி கிட்ட இன்னைக்கு வந்து ஈகை திருநாளாக இருந்தாலும் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு கைப்பிடி கிரெயின்ஸ் என்ன சொல்லணும் தானியங்கள் கூட அவங்க கிட்ட இல்லை. இஃப் ஒன்லி அ சன் வேர் தேர் இட் வுட் ஹேவ் பீன் ஏ டிஃப்ரெண்ட். அதாவது அவங்க பையன், அதாவது யாரு, அந்த ஹமீதோட அப்பா இருந்தா இது வந்து எப்படி இருந்திருக்கும், வேற மாதிரி ஒரு ஈகை திருநாளா இருந்திருக்கும். ஹமீத் went to his grandmother said, Granny, I will be the first to get back. அதாவது டோன்ட் வரி, என்ன பண்றாங்க, நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு திரும்பி நான் உங்ககிட்ட வருவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அமீனா வாஸ் வரிட், அதான் அந்த பாட்டி என்ன பண்றாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. அதர் பாய்ஸ் வேர் கோயிங் அவுட் வித் தர் ஃபாதர்ஸ், அதாவது மற்ற பசங்களை என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அப்பாவோட போகிறாங்க. ஹவு குட் ஷி லெட் ஹிம் கோ டு த ஃபேர் ஆஃப் ஆல் பை ஹிம்செல்ஃப், அதாவது அவனை மட்டும் எப்படி தனியாக அனுப்புறதுக்கு அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப வரிடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹமீத் லிவ்ட் வித் அதர் பாய்ஸ், அதாவது ஹமீத் என்ன பண்ணுறான், மற்ற பசங்களோட சேர்ந்து போகிறான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் இஸ் ஃபீட், அதாவது என்ன பண்ணான், காலில் சிறகு விரிச்சு பறக்கிற மாதிரி வந்து ரொம்ப வேகமாக நடந்து போகிறான். தே ரன் ஆன் ஹெட் ஆஃப் த எல்டர்ஸ் அண்ட் வெயிட்டட் ஃபார் தெம் அண்டர் எ ட்ரீ, அதாவது என்ன பண்ணுறான், மற்ற அவனோட வயசுக்கு மூத்தவங்களை விட அவன் வேகமாக போயிட்டு என்ன பண்ணுறான், ஒரு மரத்தடியில் வந்து வெயிட் பண்ணுறான் அவங்களுக்காக. தே ரீச்டு த சபர்ப்ஸ் ஆஃப் த டவுன், அதாவது ஒரு நகரத்தோட வெளிப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா சபர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்புறத்தில் வந்து அந்த டவுனோட வெளிப்புறத்தில் அவன் வந்து வெயிட் பண்ணுறான். On both sides of the road were big houses of the rich, அதாவது அந்த ரோடு பக்கத்தில் என்ன இருக்கான், பக்கத்தில் நல்ல பணக்காரங்களோட வீடு இருக்கு. இந்த கார்டன்ஸ் மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் த ஃப்ரூட்ஸ், அதாவது அவங்களோட கார்டன்லாம் எப்படி இருக்கான், மாம்பழம், அதாவது மேங்கோவும் லிச்சி மரத்தோட பழங்களும் வந்து ரொம்ப நிறைஞ்சு காணப்படுது. தென் தே கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட்ஸ் வெண்டார்ஸ், அதாவது என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர்ஸ், அதாவது ஸ்வீட் ஸ்டோர்ஸ், அதாவது அந்த இனிப்பு கடைகளை நோக்கி அவன் வந்து வரான். ஸோ கெய்லி, இங்கே கெய்லின்னு என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப வண்ணமாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பில்லிட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டன்ஸ், அதாவது அந்த ஒரு கடையில் எப்படி இருக்கான், சாக்லேட்கள் வந்து அந்த ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப மலை போல குவிச்சு வச்சிருக்காங்க. சூஸ் த பெஸ்ட் அண்ட் ஃபைனலி த டே ஹேட் கம் ஹியர் த டே ரெஃபர்ஸ், அதாவது கடைசி என்ன சொல்றாங்க, அந்த நாள் வந்தது, அதனால என்னன்னு சொல்றாங்க, ஈட், அதாவது ஈகை திருநாள் சொல்றோமா. வித் த ட்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஷ் இன் இட்கா, அதாவது அந்த அவங்களோட பையில இருந்த அந்த பணத்தை எடுத்து எதை வாங்க பண்ணாங்க, அவங்க டாய்ஸையும் ரப்பர் பால்ஸையும் தான் வாங்க வந்தாங்க. ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, மஹமூத், மோசின், நூரி அண்ட் சாமி, இவங்க தான் என்ன பண்றாங்க, அந்த ஈகை திருநாளுக்காக நடந்து போறாங்க. If only your son were there, it would have been a different kind of it, அதாவது அவங்க பாட்டி சொல்றாங்க, அந்த அமீனா பாட்டி சொல்றாங்கல்ல, என்னோட பையன் மட்டும் இருந்திருந்தா இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு ஈகை திருநாளா இருந்திருக்கும். அந்த பையனுக்கு என்னாச்சு, வாட் ஹேப்பன்ட் டு அவர் சன், அதாவது அந்த பையனுக்கு என்னாச்சு, அவங்க பையனுக்கு என்னாச்சு, அந்த பாட்டியோட பையனுக்கு, அதாவது ஹமீதோட அப்பாவுக்கு என்னாச்சு, அவர் வந்து போன வருஷம் காலராவில் இருந்திருப்பார். ஸோ என்ன சொல்லுவோம் நம்ம, அவர் சன் ஹேட் டைட், அதாவது அவங்க பையன் வந்து இறந்துட்டாரு. ஹமீத் வாஸ் லைக் ஒன் ஆஃப் விங்ஸ் ஆன் இஸ் ஃபீட், அதாவது என்ன சொல்றாங்க, ஹமீத் வந்து காலில் வந்து சரகு கட்டி பறக்கிற மாதிரி ரொம்ப வேகமாக போனான் அப்படின்னு என்ன சொல்றோம், ஹி ரேன் ஃபாஸ்ட். டூ என்ன சொல்றாங்கன்னா, there are 109 members in மரப்பன்ஹள்ளி லக்ஷ்மயா ஃபேமிலி who lives in கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு 109 பேர் மரப்பன்ஹள்ளி லக்ஷ்மயா ஃபேமிலியில் வந்து 109 பேர் வந்து வாழ்ந்தாங்க. எங்கே இருக்குன்னா அது கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இட் இஸ் ஒன் அமாங் த லாஸ்ட் ஃபியூ பியூர்லி ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இன் இந்தியா, அதாவது ரொம்ப நிறைய அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி கூட்டு குடும்பமாக வாழ்ந்த சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இருந்த அந்த ஃபேமிலிஸில் இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. 85 members of the massive family live under a single roof of the spans 20 rooms, அதாவது என்ன சொல்கிறாங்க, 85 பேர் அதில் ஒரே ஒரு கூடாரம் அமைச்ச ஒரு வீட்டில் 20 ரூமில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
The other 24 lived on the fields next to the house. அதாவது மற்ற 24 பேர் என்ன பண்ணுறாங்க, அதை அந்த ஹவுஸ் பக்கத்தை சுற்றி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே நேரம் என்ன சொல்கிறாங்க, அவங்க எல்லாமே வந்து பியூர் ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம். Soon the roads began to get crowded. அதாவது அந்த ரோடு என்னாச்சு, திரும்ப வந்து அந்த வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு, ரொம்ப கூட்ட நெரிசலாக ஆயிடுச்சு. சம் பீப்புள்ஸ் வேர் ஆன் டேங்கோஸ் அண்ட் ஈகாஸ். டேங்கோஸ் ஈகாஸ்னு என்ன, குதிரை வண்டியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டேங்கோஸ் அண்ட் ஈகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் இன் மோட்டார் கார்ஸ், ஆல் வியரிங் பர்ஃப்யூம், ஆல் பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட். அதாவது என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து மோட்டார் கார்ஸ்லையும் சில பேர் வந்து பெர்ஃப்யூம் அடிச்சுட்டும் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. த சில்ட்ரன்ஸ் வேர் எ காமன் கண்டென்டட் லாட். அதாவது அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அமைதியாகவும் ஒரு மாதிரி கண்டென்ட்டோடவும் இருக்காங்க. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரிதிங் இன் த டவுன் வாஸ் வண்டர்ஃபுல். அதாவது அந்த கிராமமே எப்படி இருந்துச்சு, ரொம்ப அந்த டவுன், அந்த கிராமமாக இருந்தாலும் அந்த டவுனாக இருந்தால் எப்படி இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியில் தலைத்திருந்துச்சு. வாட் எவர் காட் தர் ஐ தே ஸ்டூட் அண்ட் கேப்டு அட் வித் ஒண்டர். அதாவது என்ன சொல்கிறாங்க, கேப்டு என்னன்னா ஒரு மாதிரி கண்ணை வந்து விரித்து பார்க்குறது. எதெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருக்குது. அட் லாஸ்ட் த இட்கா கேம் இன் டு வியூ. அதாவது அந்த இட்கா என்ற திருநாள் வந்து அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுது. There was row upon row of worshippers as far as the eye could see. அதாவது என்ன பண்ணுறாங்க, ரோவா என்னது அந்த ஈகை திருநாளை கொண்டாடுறதுக்காகவும் அதை பார்க்கறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, வரிசையாக வந்து worshippers, அதாவது ஆட்கள் வந்து வழி நெடுக நின்றுட்டு இருக்காங்க. நியூ கம்மர்ஸ் லைன் themselves behind the one already. என்ன பண்ணுறாங்க, புதுசாக வரவங்களும் அந்த லைனில் வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டே இருக்காங்க. The prayer was over. அதாவது அந்த தொழுகை வந்து முடிந்து விட்டது. men embarrassed each other. அதை என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் கட்டி தழுவிக்கிறாங்க. they descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்மி வந்து தாக்குதலுக்கு போகிற மாதிரி எதை நோக்கி படையெடுக்கிறாங்க, டாய் ஸ்வீட்ஸ் அண்டு டாய் வெண்டர்ஸ், அந்த பொம்மைகளை விற்கிற அந்த கடையை நோக்கியும் ஸ்வீட் விற்கிற கடையை நோக்கியும் ஒரு ட்ரூப்ஸ் மாதிரி போகிறாங்க. தேர் வாஸ் எ மெரி கோ ரவுண்ட் வித் த உட்டன் எலிஃபென்ட்ஸ், ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். அதாவது அந்த பொம்மை கடையில் என்ன இருக்கான், உட்டன் எலிஃபென்ட்ஸ், அதாவது மர யானைகளும் குதிரைகளும் கேமல்ஸ்லாம் ஒட்டகங்களும் இருக்குது. யூ பெய்ட் 1 பைசா அண்ட் ஹேட் 25 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதாவது அந்த குதிரை வண்டி, அந்த மெர்சி கோ அரவுண்ட்னு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குதிரை வண்டியில் சுற்றுவாங்க பார்த்தீங்களா, ராட்டினம் மாதிரி, அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, 1 பைசா கொடுத்தா அதில் வந்து 25 ரவுண்ட் வந்து நம்ம சுற்றலாம். மேமுத் அண்ட் மோசின் அண்ட் நூரி அண்ட் அதர் பாய்ஸ் மவுண்டட் த ஹார்ஸ் அண்ட் கேமல்ஸ். அதாவது இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, மேமுத் மோசின் நூறு என்ன பண்ணுறாங்க, கேமல்ஸ் அண்டு ஹார்சஸ், அந்த ரவுண்ட் அடிக்க அந்த ராட்டினத்தில் சுற்ற அவங்க வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஹமீத் வாட்ச்டு தெம் ஃப்ரம் ஏ டிஸ்டன்ஸ். அதாவது ஹமீத் என்ற பையன் என்ன பண்ணுறான், ரொம்ப தூரமாக வந்து அதை வேடிக்கை பார்க்குறான். All he had were 3 பைசாஸ். அதாவது என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட இருந்து வெறும் 3 பைசா தான். He could not part with a third of his treasure for a few miserable rounds. அதாவது ஒரு சில்லித்தனமான விஷயத்துக்காக அவங்ககிட்ட இருந்த 3 பைசாவில் 1 பைசா, அதாவது 1/3 பைசா, அந்த 1 பைசா வந்து என்னால் கொடுக்க முடியல அவன் நினச்சிக்கிட்டான். They were soon done with their rights. அதாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த ரைட்ஸை வந்து முடிச்சுட்டு வராங்க. தென் இட் வாஸ் டைம் ஃபார் டாய்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க வந்து பொம்மைகளை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தேர் வாஸ் எ ரோ ஆஃப் ஸ்டால்ஸ் on one side with all kind of toys. அதாவது ஒரு கடையில் என்ன பண்ணுறாங்க, எல்லா விதமான பொம்மைகளும் இருக்குது. என்னென்ன சொல்கிறாங்க, சோல்ஜர்ஸ் அண்ட் மில்க் மெய்ட்ஸ், கிங் ஆஃப் மினிஸ்டர்ஸ், வாட்டர் கேரியர்ஸ் அண்டு வாஷர் உமன்ஸ் அண்டு ஓலிமென், இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வந்து ஒரு கடையில் இருக்குது. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. மேமுத்ன்ற பையன் என்ன பண்ணுறான், ஒரு போலீஸ் பொம்மையை வாங்குறான். அந்த போலீஸ் பொம்மைக்கு ரெட் கலர் தொப்பியும் அந்த ஷோல்டர் என்ன பண்ணுறான், ஒரு கன்னியும் வச்சிருக்க மாதிரி ஒரு பொம்மையை வாங்குறான். மோஷன் பாட் ஏ வாட்டர் கேரியர் அப்படின்றான். என்ன பண்ணுறான், மோஷன்ற பையன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு வாட்டர் கேரியரை வாங்குறான். வைல் நூரே காட் ஏ லாயர். அதாவது நூறுன்ற என்ன பண்ணுறான், ஒரு லாயர் பொம்மையாக வாங்குறான். தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 பைசா ஈச். அதாவது என்ன பண்ணான், அந்த ஒரு பொம்மை எவ்வளோ ரூபாயா, 2 பைசாக்கள். ஹாமித் ஹேட் ஒன்லி 3 பைசா. அதாவது ஹாமித் கிட்ட இருந்தது வெறும் 3 பைசா தான். ஹவு குட் ஹி பை சச் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ். அதாவது அவனால் எப்படி அந்த அவ்வளோ வந்து விலை மதிப்பு முக்கிய அந்த பொம்மைகளை எப்படி வாங்க முடியும். இஃப் தே ட்ராப்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ் தே வுட் பி ஸ்மாஷ்டு டு பிட்ஸ். அதாவது அந்த பொம்மைகள்லாம் தப்பி தவறி கையிலேருந்து கீழே வந்தால் கூட என்னாகும், சுக்குநூறாக உடஞ்சிடும்.
இஃப் எ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபில் ஆஃப் தெம் த கலர் வுட் ரன். அதாவது என்ன பண்ணுது, அந்த பொம்மைகள் மேலே தண்ணி பட்டால் கூட என்ன ஆகும், அந்த சாயங்கள்லாம் வந்து மறைஞ்சு போயிடும். பட் he looked at them hungrily and wished he could hold them in his hands for just few moments or two. என்ன பண்ணுறான், ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து அந்த பொம்மையை வந்து வாங்கி ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு 2 நிமிஷமோ வந்து அவன் கையில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றான். ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். அதாவது இந்த பொம்மைகள்லாம் முடிச்சது என்ன பண்ணுறாங்க, அடுத்தது ஸ்வீட் கடையை நோக்கி நகர்றாங்க. சம்மன் பாட் சீசம் சீட் கேண்டி. அதாவது சீசம் சீட்னு என்ன சொன்னான், எள்ளு மிட்டாய்களையும் அதர் குலோப் ஜாமுன்ஸ் ஆர் அல்வா. அதாவது என்ன பண்ணுறான், மற்ற பேர் வந்து குலோப் ஜாமுன்ஸும் அல்வாவும் இருக்குது. தே ஸ்மாக்டு தேர் லிப்ஸ் வித் ரிலீஸ். அதாவது ஸ்மாக்டு என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி நுகர்ந்துட்டு, ரிலீஸ் என்னது, அந்த டேஸ்ட் பண்ணுறது. ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். அங்கே என்ன இருக்கான், மற்ற 3 பேரும் 4 பேரும் போயிட்டாங்க. ஹமீத் மட்டும் என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரம் தள்ளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். Next to the sweet shop there were a few hardware stores and jewelry shops. அதாவது என்ன பண்ணுறான், அந்த ஸ்வீட் ஷாப்பை தள்ளி அடுத்த கடை என்ன இருக்கான், சில ஹார்ட்வேர் கடைகளும் ஜுவல்லரி ஷாப்புகளும் இருக்குது. இந்த பாய்ஸ் வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் மோர். அதாவது மற்ற பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கடைகளை நோக்கி இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ தே வாக்டு ஹைட் எக்ஸப்ட் ஹமீத். அதாவது என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களாம் வந்து நடந்து போயிடுறாங்க. ஆனால் ஹமீத் மட்டும் என்ன பண்ணுறான், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. இங்கே tongs என்ன சொல்லணும்னா இடுக்கி. அதாவது ஒரு மாதிரி பிடிச்சிட்டு எடுப்போம் பார்த்தியா, அதை வந்து இடுக்கி சொல்லுவாங்க. அவங்க பாட்டிக்கிட்ட வந்து அந்த இடுக்கி இல்லை அப்படின்றது அவனுக்கு ஞாபகம் வருது. Each time she cooked chapatis the iron pan burned her hands. அதை என்ன பண்ணுறது, ஒரு வாட்டி அவங்க வந்து சப்பாத்தி செய்யும்போது அவங்களோட கை வந்து என்ன ஆகுதான், அந்த அயன் பேனால் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. If he bought her a pair of tongs she would be very pleased. அதாவது என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து அந்த பாட்டிக்காக அந்த டாங்ஸை வாங்கிட்டு போனால் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறான். she would never again burn her fingers. அதாவது என்ன பண்ணுறாங்க, இன்னொரு வாட்டி அவங்களால வந்து சுட்டுக்க முடியாது, அவங்க வரல வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அவங்க வந்து இன்னொரு வாட்டி அவங்களுக்கு வந்து அந்த பேன் மூலயமா சுடாது. it would be a really useful thing to have in the house. அதாவது அது மட்டும் இல்லாமல் அது வந்து என்னவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்காக வந்து எங்கள் வீட்டில் இருக்கும். so Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop. அதாவது என்ன பண்ணுறான், asked the shopkeepers. என்ன போய் கேட்குறான் அவங்க கிட்ட, how much for this pair of tongs. அதாவது இந்த pair of tongs வந்து எவ்வளோ, இந்த இடுக்கி வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். the shopkeeper looked at him and replied. என்ன சொல்கிறான், இட்ஸ் நாட் ஃபார் யூ. அந்த ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறான், இது வந்து உனக்கானது இல்லை அப்படின்னு சொல்கிறான். இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட் அப்படின்னு கேட்குறான். அமித் என்ன சொல்கிறான், இது வந்து சேலுக்கு இருக்கா இல்லையா, ஒய் ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல். அதாவது இது ஏன் சேலுக்கு இல்லை, ஐ வில் காஸ்ட் யூ 6 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான் அந்த கடைக்காரன், என்ன சொல்கிறான், இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா, 6 பைசா அப்படின்னு சொல்கிறான். அமித் ஹார்ட் சாங். அதாவது அமிதோட மனசு என்னது, நொறுங்கி போச்சு. டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் he said. அதான் என்ன சொல்கிறான், அவன் வந்து ஒரு மாதிரி மனசு உடஞ்சி கரெக்டான ப்ரைஸை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஆல் ரைட் இட் வில் பி 5 பைசா டேக் இட் ஆர் லீவ் இட். அதாவது 5 பைசா கொடுத்துட்டு நீ இதை எடுத்துகிட்டு போ, இல்லையா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஹமீத் செட் வில் யூ கிவ் மீ டு மீ ஃபார் 3. அதாவது என்ன சொல்கிறான், இதை வந்து 3 பைசாவுக்கு எனக்கு நீங்கள் தர முடியுமா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் தென் ஹீ வாக்ட் அவே அஃபர்ட் தட் ஷாப்கீப்பர் வுட் ஸ்க்ரீம் அட் ஹிம். அதாவது முறைப்பார், இந்த 3 பைசா கேட்டவுடனே அந்த ஷாப்கீப்பர் வந்து நம்மளை நோக்கி முறைப்பாருன்னு சொல்லிட்டு அவன் வந்து திரும்பி போக பார்க்குறான். பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். அதாவது அந்த கடைக்காரன் என்ன பண்ணுறான், அவனை வந்து முறைக்கல. ஆன் த கான்ட்ரரி ஹீ கால்டு ஹமீத் பேக் அண்ட் கேவ் ஹிம் த பேர் ஆஃப் டங்ஸ். என்ன பண்ணுறான், கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட வந்து இந்த பேர் ஆஃப் டங்ஸை கொடுத்துட்றான். Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. அதாவது என்ன பண்ணுறான், அந்த டங்ஸை வாங்கி அவன் ஷோல்டரில் வச்சுட்டு அதை வந்து ஒரு கன்னாக கற்பனை பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகிறான். மோஷின் லாஃப்டு. என்ன பண்ணுறான், மோஷின் அதுக்கு ரொம்ப சிரிக்கிறான். செட் ஆர் யூ கிரேசி, நீ என்ன பைத்தியமா, வாட் வில் யூ டூ வித் த டாங்ஸ். அதாவது இந்த டாங்ஸை வச்சு நீ என்னடா பண்ண போகிற. ஹாமித் ஃப்ளங் த டாங்ஸ் ஆன் த கிரவுண்ட். அதை என்ன பண்ணுறான், ஹமீத் என்ன பண்ணுறான், தூக்கி அந்த டாங்ஸை தூக்கி கீழே போடுறான். அண்ட் ரிப்ளைட் என்ன சொல்கிறான், ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் ஆன் த கிரவுண்ட். அதாவது உன்னோட வாட்டர் கேரியர் இந்த மாதிரி தூக்கி போடு, இட் வில் பிரேக், அது வந்து உடஞ்சி போயிடும். மேமூத் சைடு ஆர் தி டாங்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் டாய். இது வந்து
டாய் மாதிரி இது வந்து டாங்ஸும் வந்து ஒரு விளையாட்டு பொருளா உனக்கு அப்படின்னு கேட்குறான். ஒய் நாட் அப்படின்னு, ஏன் இல்லை said replied ஹமீத். ஹமீத் வந்து ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். place them across his shoulders and it a gun, carry them in your hands, it like a musical instrument carried by singing monks, my tongues are like a tiger among toys. அதாவது என்ன சொல்கிறான், அந்த டாங்ஸை வந்து ஷோல்டரில் வச்சா அது எனக்கு என்ன மாதிரி இருக்கான், ஒரு கன் மாதிரி இருக்குது. அதுவே வந்து என் கையில் வச்சுட்டு இருந்தால் அது எப்படி இருக்கான், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்குது. என்னோட டாங் வந்து எப்படி இருக்குது, உங்களோட மற்ற டாய்களை விட எங்களுக்கு வந்து என்னோட தான் வந்து ரொம்ப டைகர், அதாவது புலி மாதிரி இருக்கு என்னோட டாய். சாமி ஹூ ஹேட் பாட் எ ஸ்மால் டேம்பரின் ஆஸ்க்ட். சாமி என்ன பண்ணியிருக்கான், ஒரு டேம்பரின் சின்ன ஒரு டேம்பரினை வாங்குறான். வில் யூ எக்ஸ்சேஞ்ச் தெம் ஃபார் மை டேம்பரின். என்ன கேட்குறான், நீ எனக்கு வந்து நம்ம வாங்கினதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் வந்து டாங்ஸ் எடுக்கிறேன், நீ வந்து என்ன டேம்பரினே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி யார் கேட்குறது, சாமி கேட்குறான். இட் இஸ் ஒர்த் 8 பைசா. அதாவது அந்த டேம்பரினோட விலை என்னது 8 பைசாஸ். ஆனால் இவன் எவ்வளோ கொடுத்து வாங்கினான் அந்த டாங்கை, வெறும் 3 பைசாக்கு வாங்கினான். பட் ஹாமித் வுட் நாட். அதை என்ன சொல்கிறான், எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த டாங்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டான். த பேர் ஆஃப் டாங்ஸ் வாண்ட் எவ்ரி ஒன் ஓவர் டு இட் சைடு. அதாவது என்ன பண்ணுச்சு, மற்ற பொருட்களை பார்க்கும்போது என்னாச்சு, அந்த டாங் தான் வந்து வெற்றி பெற்றது. By 11 the village was again filled with excitement. அதாவது 11 மணிக்கு என்னாச்சு, திருப்பியும் அந்த கிராமமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் தெளிச்சிட்டு இருந்துச்சு. All those who had gone to the fair week were back at home. அதாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டை நோக்கி நடக்க வந்து எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஹாமித் டு ரிட்டர்ன் ஹோம். என்ன பண்ணுறான், ஹாமிதும் வீட்டுக்கு திரும்பி போகிறான். as soon as she heard his voice. அதாவது என்ன பண்ணுறான், அவனோட பாட்டி வாய்ஸை வந்து கேட்ட உடனே கிராண்ட் அமீனா ran out of த ஹவுஸ். அதான் என்ன பண்ணுறான், ஹமீதோட வாய்ஸ் கேட்ட உடனேனா அது அவங்க பாட்டி வந்து வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பிக்கிடி அப் அண்டு கிஸ்டிம். என்ன பண்ண, கட்டி தழுவிட்டு முத்தம் கொடுத்து வரவேற்கிறாங்க. சடன்லி ஷி நோட்டீஸ் த டாங்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். அதை என்ன பண்ணுறாங்க, நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாங்க அவன் கையில் வந்து அந்த டாங்ஸ் இருக்கிறத. வேர் டிட் யூ ஃபைண்ட் தீஸ் டாங்ஸ். எங்கேருந்து நீ இந்த டாங்ஸை வந்து வாங்கிட்டு வந்த. ஐ பாட் தெம். அதாவது நான் அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தெம். அதை என்ன சொல்கிறான், அவன் பாட்டி கேட்குறாங்க எவ்வளோ கொடுத்து நீ இதை வாங்கின. 3 பைசா அப்படின்னு அவன் சொன்னோன்னே அவன் பாட்டி என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் எ ஸ்டூபிட் சைல்ட், இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன். என்ன பண்ணுறாங்க, நீ வந்து ஒரு பைத்தியக்கார பையன், நூன் மதியம் ஆயிடுச்சு, யூ ஹேவ் நாட் ஹேட் எனி திங் டு இட். நீ வந்து எதையுமே சாப்பிடாம அல்லது ட்ரிங்க் குடிக்காம குட் நாட் யூ ஃபைண்ட் எனிதிங் பெட்டர் இட் இஸ் ஃபார் தென் திஸ் பேர் ஆஃப் அயன் டங்ஸ். அதாவது நீ அந்த கடைகளில் இந்த டாங்கை தவிர நீ வேறு எதையுமே பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஹமீத் ரிப்ளைட் அண்ட் யூன்ஜூடு டோன். அதாவது என்ன பண்ணுறான், ஹமீத் வந்து ரிப்ளை பண்ணுறான் அந்த எந்த பார்த்து ஆல்ரெடி அவங்க வீட்டில் இருந்த அந்த இன்ஜூடு டோன், அதாவது அந்த இடிக்கையை பார்த்து என்ன சொல்கிறான், யூ பர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த அயன் பேன் ஸோ ஐ பாட் தெம். அதாவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வாட்டி சப்பாத்தி சுடும்போது அந்த பேனில் கையை சுட்டுக்கிறீங்க, அதனால் நான் உங்களுக்கு இதை வாங்கிட்டு வந்தேன். கிரானி வாஸ் டீப்லி மூவ்டு பை ஹமீத் செல்ஃப்லெஸ்னஸ். அதாவது அவன் வந்து சுயநலம் இல்லாத அந்த யோசித்ததை பார்த்து அவங்க வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணி பார்க்குறாங்க. ஷீ ஸ்டார்டட் க்ரையிங். அதாவது அந்த பாட்டி வந்து அழுகிறாங்க. ஃபார் த விரிச்சிடு உமன். அதாவது அந்த பாட்டியை வந்து விரிச்சிட்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அன்ஹாப்பி. அதாவது விரிச்சிட்னு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமே இல்லாத பாட்டி என்ன சொல்கிறாங்க, த பேர் ஆஃப் டங் வாஸ் ப்ரீஷியஸ் ஆஸ் சாக் ஆஃப் சில்வர். அதை என்ன நினைக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளே, என்னோட பையன் வந்து சில்வரை கொண்டு வருவான்னு நினச்சிருந்தாங்களே, அதை விட வந்து இந்த டாங்ஸ் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ், அதாவது விலை மதிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி யார் பண்ண, முன்ஷி பிரேம்சந்த் அப்படின்றவங்க தான் இந்த ப்ரோஸை நமக்கு கொடுக்குறாங்க. ஹாமித் தாட் தட் இஸ் கிராண்ட்மா வுட் பி பிளஸ்டு இஃப் ஹி பாட். என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து வாங்கிட்டு போனான்ல, எதை வாங்கிட்டு போனாலும் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நினச்சான் அவன். பேர் ஆஃப் டாங்ஸ். அவன் என்ன பண்ணுறான், அந்த பேர் ஆஃப் டாங்ஸை தான் வாங்கிட்டு வரான். ஹமீத் ஹார்ட் சேங் பிகாஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டாங்ஸ் வாஸ். என்ன பண்ணுறான், அவனோட ஹார்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி படப்படுக்குது. எதனால வந்து அந்த டாங்ஸோட விலை வந்து அதிகம், அதனால். ஸோ டூ ஹை. மை டாங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் டாய்ஸ். அதான் என்ன சொல்கிறான் அவன், என்னோட பொம்மை தான் வந்து இருக்கிற பொம்மையிலே ஒரு புலி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. எதனால் சொல்கிறான், ஹமீத் வேல்யூட் இஸ் டாய். அதாவது அவனோட அந்த பொம்மையோட வேல்யூவை பற்றி அவன் வந்து சொல்கிறதுனால. Hamid's granny scolded him for buying iron tongues. Then she understood that Hamid had bought it. அதாவது என்ன சொல்கிறான், அவங்க வந்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க, எதுக்காக நீ வந்து இந்த அயன் டாங்ஸ் வாங்கிட்டு. அது வந்து என்னத்தை காட்டுது, அவுட் ஆஃப் லவ் அண்டு கன்சர்ன். அதாவது அந்த பாட்டி மேலே அவங்க வச்சிருந்த அன்பையும் அவங்களோட கன்சர்னையும் பற்றி காட்டுது.
இங்கே வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் என்னென்னா முன்னாடி சேர்க்குறது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி சேர்க்குறது. சைல்டு, சைல்டுக்கு என்ன சொல்லுவோம்? சைல்டு ஹுட், சைல்டுஹுட் சொல்லுவோமா? சைல்டுஹுட். டேஷ் நூன், ஆஃப்டர்நூனா? ஆஃப்டர்நூன். ரிலேஷனுக்கு பக்கத்தில் என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும்? ரிலேஷன்ஷிப். அப்போது ரிலேஷன்ஷிப். ஹாப்பிக்கு வந்து முன்னாடி அதாவது ப்ரிஃபிக்ஸ் என்ன சேர்க்கணும்? அன்ஹாப்பி. டேஞ்சர் பக்கத்தில் என்ன வரும்? டேஞ்சரஸ். வண்டர், வண்டர்ஃபுல். கவுண்ட் என்ன வரும்? கவுண்ட்லெஸ். பேஷண்ட்டோட ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும்னா இம்பேஷண்ட். எக்ஸைட்மெண்ட், எக்ஸைட்மெண்ட். பர்ஃபெக்ட் என்ன வரும்? பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷன். A cup full of என்ன சொல்லுவோம்? ஒரு கப் ஃபுல்லாக என்ன இருக்கும்? A cup full of காஃபி இருக்குமா? A bag full of silver. A spoon full of sugar வரும். A packet full of money. சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. The thieves came out the house with a dash of gold and silver. என்ன சொல்லுவோம்? A bag full of சொல்லுவோமா? பேக் ஃபுல் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர்ஸ். அப்போ டேஷ் ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் அந்த பாட்டி சொல்லுவாங்க. ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் சொல்லுவாங்களா? கைப்பிடி அளவுக்கு தானியங்களை கூட என்னால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. டேஷ் ஆஃப் த கேக், இட் டுக் டேஷ் ஆஃப் த கேக். மவுத் ஃபுல், மவுத் ஃபுல் ஆஃப் த கேக் வருமா? சூப், சூப் வந்து இதில் குடிப்போம், கப்பில் தானே இருக்கும். அப்போ என்ன வரும்? கப் ஃபுல் ஆஃப். சுகர் ஆல்ரெடி சொன்னேன். சுகர் என்னது? ஸ்பூன் ஃபுல். சாக்லேட்ஸ் என்ன பண்ணுவோம்? பாக்கெட்டில் தானே வைப்போம். அப்போ பேக்கெட் ஃபுல் ஆஃப். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர், ஹீ இஸ் மை கசின் பிரதர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. பிகாஸ் ஏன்னா கசின் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க? அதுக்கு வந்து மேலோ ஃபீமேலோ கிடையாது. கசின் அப்படின்னா மேல் ஃபீமேல் கிடையாது, ரெண்டுமே வந்து ஒரே ஒரு கேட்டகரியில் தான் வரும். அப்போ வந்து கசின் வந்து யாருக்கும் சொல்லலாம்? ஆணுக்கும் சொல்லலாம், பெண்ணுக்கும் சொல்லலாம். ஐ ஹாவ் 2 daughters, daughter in laws அப்படின்னு சொல்கிறான். இது வந்து அப்படி சொல்லக்கூடாது. 2 laws அப்படின்னு வராது. என்ன வரும்? டாட்டர்ஸ், டாட்டர்ஸ் இன் லா தான் வரும். there are many flowers in the bunch. அதாவது என்ன சொல்கிறான்? ஒரு பூச்செடியில் வந்து many flowers, அதாவது பல மலர்கள் இருக்குது. ஒன்லி ஃபியூ ஆர் ஃப்ரெஷ், அதாவது அதில் வந்து சிலது தான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்? மெனி வந்து என்ன ஆல்ரெடி சொன்னோம். போன கிளாஸில் வந்து மெனி மச்சு பார்த்தோம். மெனி வந்து கவுண்டபிள் நோ. என்ன கூடியதை வந்து என்ன சொல்லுவோம்? மெனி அப்படின்னு சொல்லுவோம். மச்சுன்னு என்னது? அன்கவுண்டபிள் நோ. there are some biscuits in the plate. அதாவது சில பிஸ்கெட், சம்னா என்ன சொல்லுவோம்? சில பிஸ்கெட்கள் இருந்துச்சு. அதுக்கு இந்த பொண்ணு சொல்ல ஆர் தேர் எனி மேங்கோஸ் இன் த பேஸ்கெட். அதாவது ஏதாவது ஒன்று, எனினா என்னது? ஏதாவது ஒரு மேங்கோஸாவது இதில் அந்த பேஸ்கெட் அந்த கூடையில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? நோ தேர் ஆர் நாட். அதாவது ஒரு மேங்கோ கூட இல்லை, பட் தேர் ஆர் சம் கோவாஸ். அதாவது சில கொய்யாக்கள் இருக்கு. மெனி, ஃபியூ, சம்மு, எனி, இதை வச்சு ஒரு சூஸ் மாதிரி உங்களுக்கு கேட்டிருப்பான். there are dash apples in the basket. அதாவது என்னது? there are apples வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து கவுண்டபிள். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? there are many apples. there are many apples in the basket. only dash are green. அதாவது only few. இந்த அந்த கூடையில் என்ன இருக்குது? மெனி ஆப்பிள்ஸ், நிறைய ஆப்பிள் இருக்குது. ஆனால் ஃபியூ ஆர் க்ரீன், அதாவது சிலது மட்டும்தான். அப்போ ஃபியூன்னு என்ன சொன்னால் சிலது.
சில மட்டும்தான் என்னது க்ரீனாக இருந்தது. there is not dash traffic on Sunday. டிராஃபிக்ன்றது என்னது, டிராஃபிக்கை கவுண்ட் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து அன்கவுண்டபிள். ஸோ என்ன யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக மெனி யூஸ் பண்ணக்கூடாது, மச் தான் யூஸ் பண்ணணும். there is not much traffic on Sundays. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிராஃபிக் வந்து அதாவது அந்த போக்குவரத்து நெரிசல் வந்து சண்டேஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். there is not dash water in the glass. there is not any waters. என்ன சொல்கிறான், கொஞ்சம் கூட எனி வாட்டர்ஸ், கொஞ்சம் கூட தண்ணின்றதே அந்த கிளாஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறான்னா. they are not dash eggs in the basket. அதாவது என்னது, ஒரு முட்டை கூட எனி, there are not any eggs, அதாவது ஒரு முட்டை கூட அந்த பேஸ்கெட்டில் இல்லை. பட் there are dash near it. அதாவது என்ன பண்ணுறான், there are a few, ஆனால் சிலது வந்து அதோட பக்கத்தில் இருந்துச்சு. there is dash coffee left in the pot. அதாவது என்ன சொல்கிறான், காஃபி என்ன சொல்லுவோம், காஃபி வந்து என்ன முடியுமா? ஸோ வந்து என்ன சொல்லுவோம் இங்கே வந்து மெனி மச் ஃபியூ சம். இது வந்து கவுண்டபிள், இது வந்து அன்கவுண்டபிளா? மச் காஃபி சொல்லுவோமா இல்லை சம் காஃபி சொல்லுவோமா? கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம், சம் தான் சொல்லுவோம், சம் காஃபி. do you have dash coins with you? do you have, உங்ககிட்ட any coins, ஏதாவது காயின்ஸ் உங்ககிட்ட இருக்கா? ஐ நீட் சம், அதாவது எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறான். she asked me for dash magazine. he asked me for some magazines. some magazines கேட்குறான். பட் ஐ could not find any. அதனால் என்னால் வந்து ஒரே ஒரு மேகசைனை கூட கண்டுபிடிக்க முடியல. ஐ காண்ட் கேரி த லக்கேஜ் எனிமோர். இதுக்கப்புறம் என்னால் அந்த லக்கேஜை வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஐ நீட் சம் ஹெல்ப், அதாவது சில பேரோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. there are dash places. there are many places. places வந்து என்னது, கவுண்டபிள் நவுன். இடங்களை வந்து கவுண்ட் பண்ணலாம். எப்படி மகாபலிபுரம் இல்லை வந்து சென்னை இப்படி நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம்ல, அது வந்து பிளேசஸ் வந்து there are many places to visit but we don't have dash time. much டைமா many டைமா? டைமை வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? டைமை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ there are, I don't have much time, அதாவது எங்களுக்கு வந்து அந்த நேரம் இல்லை. இல்லைனா we don't have any time, அதாவது நேரமே வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த என்ன போயம் சொல்லியிருக்காங்க, த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா. ஸ்வாலோடுன்னு என்ன சொல்லணும்னா முழுங்குறதுக்கு பேர் தான் வந்து சொல்லணும் ஸ்வாலோடு. த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா. எஸ், ஆனஸ்ட்லி இட் இஸ் ட்ரூ. அதாவது என்ன பண்ணுச்சு, ஒரு கம்ப்யூட்டர் வந்து என்னோட பாட்டியே முழுங்கிடுச்சு. ஆமாம், அது வந்து உண்மைதான். ஷி ப்ரெஸ்டு கண்ட்ரோல் அண்ட் என்டர். என்ன பண்ணுறாங்க, அந்த கம்ப்யூட்டரில் இருக்க கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் என்டர் அடித்த உடனே அண்ட் டிசப்பேர்டு ஃப்ரம் வியூ. அதாவது என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து அந்த வியூலேருந்து அவங்க வந்து மறைஞ்சு போயிடறாங்க. டிசப்பேர்ட்னா மறைஞ்சு போகிறது. இட் டிவோர்டு ஹர் கம்ப்ளீட். டிவோர்ட்னு என்ன சொல்லியிருக்காங்க, டிவோர்ட்னா கன்சியூம்டு அப்படின்னா அது விழுங்குறது, முழுங்கி விட்டது என்ன சொல்லுவாங்கன்னா டிவோர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தே தாட் ஜஸ்ட் மேக் மீ ஸ்குவீம். ஸ்குவீம்னு என்னன்னா டர்ன். ஸ்குவீம் என்னன்னா வந்து அவன் திருப்பி பார்க்குறான். ஷி மஸ்ட் ஹேவ் காட் ஏ வைரஸ். அதை என்ன பண்ணுறான், ஒரு வைரஸ் வந்து அவங்கள வந்து பிடிச்சிட்டு போயிருக்கணும். ஆர் பீன் ஈட்டன் பை ஏ வாம், அதாவது ஒரு புழு வந்து அவங்கள முழுங்கிட்டு இருக்கணும். ஐ ஹவ் சர்ச்டு த்ரூ த ரீசைக்கிள் பின். அவன் வந்து என்ன பண்ணுறான், போயிட்டு அந்த ரீசைக்கிள் பின்னை போய் கம்ப்யூட்டரில் இருக்க அந்த ரீசைக்கிள் பின்னை போய் பார்க்குறான். அண்ட் ஃபைல்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட், ஒரு ஃபைல்ஸையும் வந்து அவன் வந்து விடாமல் தேடி பார்க்குறான். ஐ ஹாவ் ஈவன் யூஸ்டு த இன்டர்நெட், அதாவது இணையத்தை கூட அவன் வந்து யூஸ் பண்ணிட்டான். பட் நத்திங் டிட் ஐ ஃபைண்ட், அதாவது என்னால் வந்து ஒன்றுத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. இன் டெஸ்பிரேஷன் ஐ ஆஸ்க்டு ஜீவ்ஸ். ஒரு நம்பிக்கையில்லாத நிலையில் நான் என்ன பண்ணுறேன், ஜீவ்ஸ் கிட்ட போய் கேட்குறேன். மை சர்ச் டு ரிஃபைன், அதாவது என்னோட தேடுதலை வந்து நீ வந்து துரிதப்படுத்து அப்படின்னு சொல்கிறான். தி ரிப்ளை ஃப்ரம் ஹிம் வாஸ் நெகட்டிவ். அது என்ன பண்ணுறான், அதுக்கு வந்து அந்த ஜீவ்ஸ் என்ன சொல்கிறான் வந்து நாட் ஏ திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன், அதாவது ஆன்லைனில் வந்து ஒரு விஷயத்தை கூட என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல.
ஸோ இஃப் இன்சைட் யுவர் இன்பாக்ஸ், அதாவது என்ன சொல்கிறான் கடைசியாக வந்து அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து இன்பாக்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா மை கிராண்ட்மா வுட் ஷுட் சி, அதாவது இதை வந்து என்னோட பாட்டி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் காப்பி ஸ்கேன் அண்ட் பேஸ்டர் இன் ஏ இமெயில் பேக் டு ஹோம். என்ன பண்ணுறாங்க, காப்பி ஸ்கேன் பேஸ்ட் பண்ணி எங்கள் பாட்டியை வந்து இமெயில் மூலமாக வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அனானிமஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா, பேரே தெரியாதவங்களேருந்து சொன்னால் அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூ யூனோவில் 106-year-old மஸ்தானம்மா த கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இன் த ஸ்டார் ஆஃப் ஏ யூடியூப் குக்கிங் சேனல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மஸ்தானம்மா அப்படின்றவங்க வந்து 106 வயசு. அவங்க வந்து யாராம், ஆந்திர பிரதேஷில் வாழ்கிறவங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டார் யூடியூபர். அவங்க என்ன பண்ணுறாங்க, குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க வித் ஓவர் 2,80,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2,80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்திட்டுருங்க. த்ரூ அவுட் த வேர்ல்டு, அதாவது உலகத்திலேயே மொத்தம் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுட்டு இருக்காங்க. ஆல் கிரெடிட் ஃபார் ஹர் நியூ ஃபவுண்ட் ஸ்டார்டம் கோஸ் டு ஹர் கிராண்ட்சன் கேரின் லக்ஷ்மன். அதாவது கேர் லக்ஷ்மன், அவன் தான் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஐடியாவை அதை வந்து குக்கிங் சேனலில் யூஸ் பண்ணுற வந்து அவன் வந்து கற்றுக் கொடுத்தான். மஸ்தானம்மா பாஸ்ட் அவே இன் 2018. அவங்க என்ன பண்ணுறாங்க, 2018 இறந்து போயிடுறாங்க. சப்ளிமெண்ட்டில் வந்து ஆன் த மண்டே மார்னிங். இதில் வந்து இந்த சப்ளிமெண்ட்டில் வந்து என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, டாம் அப்புறம் வந்து அவனோட தம்பி வந்து சித், அப்புறம் வந்து அவங்களோட அத்தை வந்து ஹாலி அப்படின்னு இருப்பாங்க. இவங்க 3 பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான். அந்த பையன் என்ன சொல்லுவான், அந்த டாம் பையன் என்ன பண்ணுவான்னா, எவ்ரி மண்டே ஆனால் என்ன ஆகுனா, அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிறத கட் பண்ணிவிட்டு வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பான். அதனால் என்ன பண்ணுறான், இந்த மண்டேயும் வந்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கால் விரல் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவான், அந்த விஷயத்த வந்து அவங்க அத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவான், திருப்பி அவனுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. அவனுக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பல் ஆடிட்டு இருந்துச்சு, அந்த பல் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு வேஷத்தை போடலாம் ஸ்கூலை கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிப்பான். அதுக்காக வந்து என்ன பண்ணுறான், அவன் தம்பி பக்கத்தில் இந்த தூங்கிட்டு இருக்கும்போது அவனை அடிச்சுட்டு ஐயோ எனக்கு பல் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் எழுப்பி விட்டுருவான். அவங்க அத்தை என்ன பண்ணுவாங்க, அவனை கூப்பிட்டு அந்த பல்லை பிடுங்கிட்டு நீ வந்து அந்த பல்வலியோட ஸ்கூலுக்கு போ அப்படின்னு வந்து துரத்தி விட்ருவாங்க. அதான் என்ன இந்த கதை, ஆன் மண்டே மார்னிங் அப்படின்ற கதை. ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டை பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் வந்து செகண்ட் யூனிட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.